ஹாய் எவ்ரி ஒன், இட்ஸ் மீ ஃபமிதா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு கிளைண்ட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறது தெரியறதில்ல. இதை பற்றி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டாக நம்ம வந்துட்டு பிகினருக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிளைண்ட்டோட ஃபேஸ் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த டிஸ்டன்ஸில் பண்ணால் போதும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு இந்த அளவுக்கு பெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பெண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கும் அவ்வளோ க்ளோஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறது வந்துட்டு ராங், சுத்தமாக தப்பு. எந்த இடத்துல நீங்கள் நூலை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்காவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 நாட் போட்டாச்சு. இதில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இது லூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது ஓகே. இப்போ நான் இப்படி போகவே இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல இருந்து தான் பண்ணுறேன். ஸோ இந்த லென்த்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.